ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்ஸ் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ஜேஇ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஐடி ஐஐடி இந்த மாதிரியான காலேஜஸ்க்கு வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு சேர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதோட ஃபீஸ் வந்து என்ன தெரியாமே வந்து இருந்தீங்க. ஸோ அவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இந்த மாதிரி என்ஐடி திருச்சியில் சேர்னா என்ன, ஐஐடியில் சேர்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அதில் அப்போ வந்து நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் ஒரு இயருக்கு தென் செமஸ்டருக்கு என்னென்ன ஃபீஸஸ் வருது, அது எவ்வளவு ஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற பாருங்க. இந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமஸ்டர் வைஸா கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். இது வந்து பிடெக் கோர்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 62,500. தென் செகண்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 62,500. தென் தேர்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் 62,500. அதாவது 62,500 ரூபாய் வருங்க. இது வந்து நான் ஜென்ரலான ஃபீஸ் மட்டும் சொல்றேன். இதுல உங்களுக்கு ஸ்காலர் வரும், எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து இதுல நீங்க ஸ்காலர் போக எவ்வளவுங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணிக்கீங்க. நான் அந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளவு வருங்கிறது நான் சொல்லிக்கிறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி செமஸ்டருக்கு மட்டும் இல்லைங்க, எவ்ரி இயருக்கு ஒன்ஸ் நீங்க பே பண்ணாலே போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர், அதுக்கப்புறம் தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், அதுக்கப்புறம் செவன்த் செமஸ்டர் 2,400, 2,650, 2,900, 3,200 அந்த மாதிரி பே பண்ணுவீங்க. தென் இன்டர்நெட் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1000 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி. இப்ப நான் இனிமே சொல்ல போற ஃபீஸஸ் எல்லாமே அந்த இயரோட ஸ்டார்டிங் செமஸ்டர் மட்டும், ஃபர்ஸ்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர் இந்த மட்டும் தான் பே பண்ண போறீங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி ஃபீஸ் அப்படிங்கிறது 4,500, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 2,400, ரெஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது 500, அசோசியேஷன் அண்ட் கல்ச்சரல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,400. தென் ஸ்டூடெண்ட்ஸ் எயிட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 450. ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபாய். தென் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபீஸ். என்ஐடி ஐஐடி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,000 rupees வருங்க. தென் ஃபெஸ்டிவல் சார்ஜஸ் சொல்லிட்டு 2,200 ரூபாய் வரும். இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியல் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கெஸ்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎல் சொல்லிட்டு அதாவது ஐஐஐ அண்ட் ஜிஎல் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் வருங்க. ஸோ டோட்டல் இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,750 வருங்க. சரிங்களா? அதாவது இது வந்து 62,500. இந்த மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் இந்த ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா 20,750 வரும். தென் அட்மிஷன் ஃபீஸ் 2,500, கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஒரு 12,000, மெடிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 350, அலுமினி ஃபீஸ் ஒரு 2,000, தென் கன்வகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,650, அலுமினி குளோபல் இன்டர்செக்ஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய். இன்ஸ்டியூட் டெபாசிட் அது ரீஃபண்டபிள்ங்க. இந்த 5,500 மட்டும் ரீஃபண்டபிள், ஆனால் நீங்க கட்டணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,500. அதுக்கப்புறம் லைப்ரரி டெபாசிட் இதுவும் ரீஃபண்டபிள், இந்த 2,200 ரூபாய். இது டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29,200 ரூபாய் வரும். ஸோ இந்த 62,500 இந்த 20,750 தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த 29,200 டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1,12,450 ரூபாய் வருங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உண்டான ஃபீஸ். ஸோ செகண்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு 62,000 மட்டும் தான் வரும். மற்ற எந்த ஒரு ஃபீஸஸும் அட்மிஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகேபிள். சரிங்களா? எவ்ரி செமஸ்டருக்கு வர ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் உங்களுக்கு 1,12,450 ரூபாய் வரும். செகண்ட் செமஸ்டர் உங்களுக்கு 62,500 தான் வரும். தென் தேர்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்யூட்டர் ஃபீஸ்ங்கிறது இதெல்லாம் வந்து எவ்ரி இயர் நமக்கு தேவையில்லைங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபீஸஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸஸோட சேர்ந்து நம்ம டியூஷன் ஃபீஸும் சேர்ந்து 85,350 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் செமஸ்டர்ல அந்த ஏன்னா இயர் ஒன்ஸ் தானே, ஸோ ஃபோர்த் செமஸ்டரோட நீங்க பே பண்ண மாட்டீங்க. இதே ஃபிஃப்த் செமஸ்டர்ல அந்த இயர் ஸ்டார்ட் ஆகிறதுனால, தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்க அங்க பே பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபோர்த் செமஸ்டர் 62,500 வரும், ஃபிஃப்த் செமஸ்டர் 87,650 வரும், சிக்ஸ்த் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 62,500 மட்டும் பே பண்ணுவீங்க. தேர்ட் இயரோட எண்ட் செமஸ்டர் அப்படிங்கிறனால. தென் ஃபோர்த் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து அந்த இன்க்ளூடிங் ஃபீஸ் இதெல்லாம் நீங்க பே பண்ணி 90,250 ரூபாய் பே பண்ண போறீங்க. தென் ஃபைனல் செமஸ்டர் உங்களுக்கு 62,500 மட்டும் தான் நீங்க பே பண்ண போறீங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஐடில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபீஸுங்க. இது வந்து என்ஐடியோட வெப்சைட்ல இருந்து எடுத்தது. தென் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாவே லெஸ் ஆயிரும். மீதி இருக்கிற அந்த ஃபீஸ் மட்டும் நீங்க செமஸ்டருக்கு ஒன் டைம் பே பண்ணுவீங்க. அது எவ்வளவு அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்துங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஏஎஸ்ஏ அப்புறம் எஸ்ஐஏ சார்க் இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறது வந்து பாத்துக்கங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின்ல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்க இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஐடியில் படிக்கிறதுக்கான உங்களோட அப்ராக்சிமேட் ஃபீஸுங்க. தென் இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் வரும் இதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜேஇ படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.